சாட்டர்டே மார்னிங் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்க. அக்கா ஊருக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. 2 பேருக்கும் ட்ரெஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி ஒரே மாதிரி வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அங்கேயே அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பேக் பண்ணி போட்டுட்டு வந்து கடையில் ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு ஊருக்கு வந்தாச்சுங்க. அங்கே வந்து பார்த்தா நிறைய விதவிதமாக என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்தா. முறுக்கு, தட்டை வடை, பால் கொழுக்கட்டைன்னு நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. நானே ஷாக் ஆகிட்டா. எப்போவுமே இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸுன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் வந்ததையும் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமிக்கு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டா. நான் வந்துட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னேன். ஒவ்வொன்றா எடுத்து போட்டு எனக்கு என் பேசிக்காக எப்போவுமே என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி சரிங்க, எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் நான் உட்காந்து விதவிதமாக செஞ்சு கொடுப்பா. சாப்பிட்றதா வேலையாக இருக்கும். பட் இப்போது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன். சரி என்னதான் இருந்தாலும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்க. வாழ்க்கைன்னு இருந்தால் எல்லாமே இருக்க தான் செய்யும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு தேவமா வந்துட்டு என்னோடய கார்டன் பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தார். ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருந்தார். இதெல்லாமே அவரோட கார்டன். ஆமாங்க, உண்மையாலுமே கார்டன் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் இருந்து எல்லாமே நெட்டி வச்சுருந்தா. அதெல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே அத்தை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு முறுக்கு சுரக்கு ரெடி பண்ணிட்டாங்க. தட்டை வடை முறுக்கு எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு இருந்தா. கடைசியாக அவல் பாயசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே லரன் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாருங்க. அவரை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு இப்படி தான் இருக்கும் எங்கள் அக்காவோட வீடே. சூப்பர் க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் குருவி கூண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து அவள் பாயசத்துக்கு பால் வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். இவரும் எந்திரிச்சிட்டாரு. தேவமா போய் எட்டி பார்த்துட்டு இருந்தார். அப்படியே இங்கே எப்படி குரங்காட்டு எங்கே பஞ்சு மூட்டை மேலே ஏறி கொண்டுருக்கிறான்னு பாருங்கள். அவனோட சேட்டைகளே இப்போ வர தாங்க முடியறதில்ல. தட்டைப்பயிறு குழம்பு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், பால் கொழுக்கட்டை, சுண்டல், பாயசம்னு நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. என்னோட டே இப்படி தான் போச்சுங்க.